ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாம் முயலை காமிச்சோன்னே தெரிஞ்சிருக்கும். முயல் அப்டேட் தான் இன்றைக்கி, ரேபிட் அப்டேட் தான். என்னதுன்னா, நம்ம ரேபிட்டு ஒரு 2 ரேபிட் வந்து உடம்பு சரியில்லை. அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பெட்டில் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு மாட்டாஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போக போகிறோம், தூத்துக்குடியில் இருக்கிறதுக்கு. அது போக நம்ம புதுசாக ஒரு ரேபிட்டும் வாங்கி விட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இதுதான் நான் வந்து போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன், அது எதுக்காக வாங்கியிருக்கோன்னு. இப்போதைக்கு ஒரு 2 ரேபிட் கொண்டு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து இந்த கலரு, இன்னொன்று வந்து அந்த சில்வர் கலர் தான். அது வந்து எந்த டியூப்பில் உட்காந்துருக்குன்னு தெரில, தேடி கண்டுபிடிச்சி பாக்ஸ் முதல்ல எடுத்து கையில் வச்சுக்கணும். இவனை முதல்ல பிடிச்சி போட்டு அந்த ரேபிட்டையும் பிடிக்கணும். 2 டிசீஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிசீஸுக்காக தான் இன்னும் மருந்து கண்டுபிடிச்சிட்டா. அது வந்து எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் ஒன்றும் தெரில. அதுக்காக தான் இந்த தடவை போகணுன்னு இருக்கேன். அது போக நாய்க்கு கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுமாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். வந்து என்னதுன்னா, இவனுக்கு வந்து என்ன ஆகிட்டுனா, கண்ணுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்க. வாங்கின புதுசுலேருந்தே இவனுக்கு கண்ணில் தண்ணி வர்றது ப்ராப்ளம் இருக்குது. இவன் வந்து எப்படி என்ன ஆச்சுன்னு தெரில, அதனால் இதை பார்க்கணும். இன்னொன்று வந்து என்னதுன்னா, நம்ம ஒரு ப்ளூ கலர் ரேபிட்டு இருக்குது நம்மள்கிட்ட. அது வந்து ஃபீமேலு. அதுக்கு வந்து என்ன ஆகிட்டுனா, சொறி நோய் வந்துட்டு, சொறி டிசீஸ் மூக்கில், வாயில், காலில், காதில் எல்லாத்துலேயும் சொறி நோய் வந்துட்டு, அதை கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம நாயில் வந்து நம்ம லக்கிக்கு வந்து முதுகில் ஃபுல்லாக சொறி நோய் வந்த மாதிரி ஃபுல்லாக முடி ஃபுல்லாக உளுந்து புண்ணான மாதிரி இருக்குது, அது பார்க்கணும். நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு ஃபுல்லாக நமக்கு வந்து அம்மை போட்டிருக்கு, அதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் இது எல்லாமே இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் ஒரே இதில் செட்டில் போய் முடிச்சுட்டு வந்துடலான்னு இன்றைக்கி வந்து லீவ் போட்டேன். ஸ்கூலுக்கு ஃபுல்லாக லீவ் போட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். காலையிலே புல் போட்டோம், பாதி சாப்பிட்டுட்டு பாதி சாப்பிடாமல் வச்சுருக்கானுங்க. இனியும் போய் பார்க்கணும். இதுதான் புதுசு, அது வந்து பழசு நம்மள்ட்ட வந்து சில்வரு. இதே மாதிரி ப்ளூ உண்டு நம்மள்ட்ட. அது வந்து இதே கலரில் தான் உண்டு, ஆனால் அது வந்து ப்ளூன்னே நம்ம சொல்ல மாட்டோம், அது சில்வர்னே நம்ம சொல்ல மாட்டோம், ப்ளூன்னு தான் சொல்லுவோம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் பிடிச்சி பாக்ஸில் போட்டு அடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோழி குஞ்சுக்கு 2வது முயல் வந்து பிடிச்சி போட்டாச்சு பாக்ஸில். இது கோழி குஞ்சுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மூக்கில், கண்ணில் எல்லாம் பாருங்கள் எப்படி அம்மை போட்டிருக்குன்னு. இது அம்மையா இல்லை வேறு எதுவுமான்னு தெரில. இதை கொண்டு போய் காமிச்சா உங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம இதை கொண்டு போயிட்டு இதுக்கும் மருந்து வாங்கிட்டு அப்படி வர போகிறோம். ஸோ முயல் வந்து நம்மளால் காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், முயல் உள்ளே கிடக்கா. ஆனால் வந்து என்ன ஆயிடுதுன்னா, முயல் நம்ம திறந்தால் வெளியே குதிக்க பார்க்குது. அதனால் நம்ம உள்ளே போட்டு லாக் பண்ணியிருக்கு. இதை அப்படியே வண்டியில் முன்னால் வச்சு அப்படியே கொண்டு போக வேண்டியதான். இப்போ நாய்க்கும் இதே மாதிரி இருக்குது. நாய்க்கு ஃபோட்டோ எடுத்து தான் போகணும், நாயை கூட்டிகிட்டு போக முடியாது. இங்கே பாருங்க, அதுக்குள்ளே 2 பேர் பண்ணுற அட்டகாசத்தை. ஒழுங்கடா 2 பேர் அங்கிட்டு டோரை எப்போண்டா திறந்து போடுவானுங்க, எப்போடா வரலான் இருக்கானுங்க. இப்போதைக்கு எல்லாத்தையும் அங்கே போய் லாக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 முயல் எடுத்துருக்கு, ஒரு கோழி குஞ்சு எடுத்துகிட்டு போய்ட்டு காமிச்சிட்டு வருவோம் ரிட்டன். நாய்க்கு மட்டும் ஃபோட்டோ எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லக்கியை மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இப்போதைக்கு உள்ளே விட்டுருவோமா இல்லை ஏதாவது கட்டப்பையில் போடுவோமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.